வணக்கம். நாட்டையே உலுக்கிய அங்கிதா பண்டாரியினுடைய கொலை வழக்கில் தற்போது மீண்டும் பல ஆதாரங்கள் இருப்பதாக கூறி ஒரு மிகப்பெரிய வீடியோ தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. நடிகையான ஊர்மிளா சனவரனுடைய காணொளி வெளியானதை தொடர்ந்து அங்கிதா பண்டாரி கொலை வழக்கு மிகப்பெரிய அளவில் தற்போது மறுபடியும் அரசியல் மற்றும் பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கிதா பண்டாரி என்கின்ற 19 வயது வரவேற்பாளராக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பெண்மணியை மிகப்பெரிய அளவில் கொடூரமாக கொலை செய்து ஒரு வார தேடலுக்கு பின்பு அங்கிருக்கக்கூடிய ஒரு ஆற்றிலிருந்து அவருடைய உடல் கிடைத்திருந்தது நமக்கு நன்றாக தெரியும். செப்டம்பர் 18, 2022 நடைபெற்ற அதே விஷயம் தற்போது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது. நடிகை ஊர்மிளா கூறுவது போன்று தன்னிடம் இதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் மிக ஒழுங்கீனமான பல விஷயங்களை அங்கிதா பண்டாரியை அங்கிருக்கக்கூடிய நபர்கள் செய்ய சொன்னதாக கூறி அங்கே பல மோசமான விஷயங்கள், குறிப்பாக பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அல்லது செக்ஸ் டிராஃபிக்கிங் போன்ற விஷயங்கள் அந்த ஹோட்டலில் நடப்பதாகவும் அதனை வெளியே சொல்வதாக இருந்த அங்கிதா பண்டாரியை மிகப்பெரிய அளவில் கொடூரமாக கொலை செய்திருப்பதாகவும் அங்கிருக்கக்கூடிய அங்கே வந்த ஒரு விஐபி நபர்களுக்கு அடிஷனலாக எக்ஸ்ட்ரா சர்வீஸ் செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இது அனைத்திற்கும் தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக தற்போது ஊர்மிளா அவர்கள் கூறுகிறார். ஆனால் இந்த நிகழ்வு அங்கிதா பண்டாரியினுடைய தாயார் சோனி தேவியிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை கொண்டு வந்திருக்கிறது. அதாவது, உங்களிடம் ஏதாவது உண்மையான ஆதாரங்கள் இருந்தால் அதனை உடனடியாக வெளியிட வேண்டும். கண்டிப்பாக காவல்துறையும் இந்த அரசாங்கமும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இங்கிருக்கக்கூடிய, குறிப்பாக உத்தராகண்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகள்களுக்கும் இது பொருத்தமாக இருக்கும் என்றும் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும் தற்போது அவருடைய தாய் சோனி கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தில் பல பாஜக பிரமுகர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் பல பாஜக பெருந்தலைகள் உருளப்போவதாகவும் தற்போது ஊர்மிளா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருப்பதாகவும் அந்த வீடியோவில் கூறப்படுகிறது. என்னவாக இருந்தாலும் உத்தராகண்டில் இதே போன்ற சம்பவங்கள் மேலும் நடக்காமல் இருப்பதற்காக ஊர்மிளா அவர்கள் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் இது உத்தராகண்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும் கூறப்படுகிறது. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.